மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் தெய்வீக சக்தி வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கிறதே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கோவில் மாதிரி இல்லையா? அதனால் வீட்டை நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டால் தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்கிறது தான். ஏன்னா ஒரு தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளே வர்றதுங்கிறது அவ்வளோ எளிதில் வரவே வராது, ரொம்ப கஷ்டம். அதுவும் உங்கள் குலதெய்வத்தெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறதுங்கிறது அவ்வளோ எளிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த தெய்வ சக்தி வீட்டுக்கு வர்றதற்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா, வீட்டில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். வீடை பெருக்கிறது, துடைக்கிறது, பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விளக்குகள், பூஜை மண்டபத்தில் இருக்கக்கூடிய படங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒட்டடை இல்லாமல் இருக்கோ, படங்களை எல்லாம் நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் இட்டு எப்படியெல்லாம் நம்ம அதை பராமரிக்க முடியுமோ அந்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்கணும். ரெண்டாவது, பூஜை ரூம் மட்டுமல்ல, நம்ம சமைக்கக்கூடிய அந்த சமையல் ரூம், அதை நம்ம எவ்வளோ தூய்மையாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த சமையல் ரூமை நம்ம தூய்மையாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சனோட தான் வீடுகளினுடைய அமைப்பு இருக்குது. ரொம்ப கிச்சனில் பாத்திரத்தை அப்படியே போட்டு வைக்கிறது, அதில் கரப்பாம்பூச்சி வர்றது, இது எல்லாமே ஒரு நல்ல வைப்ரேஷனை வீட்டில் கொடுக்காது. ஸோ எப்போ முடியறதோ வீட்டில் போடக்கூடிய பாத்திரங்களை அப்பப்போ தேய்ச்சிருங்க. அண்ட் நிறைய அந்த குப்பைகளை எல்லாம் நம்ம சேர்த்து வச்சு அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய குப்பைகளை நம்ம வெளியில் கழிவுப் பொருட்களை தள்ளி விடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் நல்ல சுகந்தம் இருக்கணும். சுகந்தம்னா நறுமணம், அது புஷ்ப ரீதியாக இருக்கலாம். நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய பூ வகைகள், ஒரு மனோரஞ்சிதம், செண்பகம், முல்லை, மல்லி, இதெல்லாம் ரொம்ப வாசனை கொடுக்கக்கூடிய பூக்கள். இந்த பூ எல்லாமே நம்ம சுவாமி சன்னதியில் வைக்கிறோம், அது பிரம்மஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல எனர்ஜி அந்த இடத்துல இட் வில் க்ரியேட், அது இழுத்துக்கும், நல்ல சக்தியை அந்த இடத்துல இழுக்கும். அப்போது நமக்கு பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த பூஜை ரூமு நடு வீட்டில் நல்ல நறுமணத்தோட ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த இடத்துல நம்ம என்ன தேவத்தையை கூப்பிட்றோமோ அந்த தேவத்தை உட்காரும். ஒரு உருளியில் தண்ணி வச்சு நிறைய புஷ்பங்கள் எல்லாம், அதுவும் வாசனை பூக்கள், மல்லி, நமக்கு இப்போல்லாம் நிறைய இந்த அரோமா ஆயில்ஸ் எல்லாம் கிடைக்கிது. அதில் சந்தன எண்ணெயோ, லாவெண்டரோ, லெமன் கிராஸோ, இப்படி நல்ல வாசனை இருக்கக்கூடிய அரோமா ஆயில்ஸ் இருக்குது. அதில் 2 சொட்டு எண்ணெய் அந்த உருளியில் தண்ணியில் விட்டு, அந்த பூ மஞ்சள் கலர் பூ, சாமந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, மேரிகோல்டு, அந்த சாமந்தி பூ, அதுக்கு நடுவில் கொஞ்சம் இந்த மல்லிகை பூ, ரோஜா இதழ்கள் சிகப்பு நிறத்தில், அப்புறம் அந்த பன்னீர் ரோஸுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதனோட இதெல்லாம் போட்டு ஒரு நடு வீட்டில் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீய அந்த சக்திகள், நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அது ரிமூவ் பண்ணிடும். நமக்கு பாசிட்டிவிட்டியை நிறைய க்ரியேட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த அரோமா ஆயில் நீங்கள் போடுங்க. அந்த தண்ணியில் அந்த வாசனை திரவியங்கள், பன்னீர் சொல்கிறோம்ல, தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீரில் 2 ஜவ்வாது போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த அரோமா ஆயில்ஸும் நம்ம போடலாம். சந்தன ஆயில் போடலாம், லாவெண்டர் போடலாம், ஜாஸ்மின் போடலாம், லெமன் கிராஸ் ஆயில் போடலாம். இப்படி விற்கிறது நிறைய அரோமா ஆயில்ஸு. அந்த அரோமா ஆயிலில் 2 ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுட்டு புஷ்பங்களை அதில் அடுக்கி ஒரு சும்மா டீபாய் மேலேயோ, டைனிங் டேபிள் மேலேயோ, எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கலாம். ஒரு ஜன்னல் மேலே கூட அழகாக நீங்கள் நடுவில் வைக்கலாம். இதை ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை அந்த பூக்கை நீங்கள் மாற்றணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் 2 days ஒன்ஸ் அதை நீங்கள் மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா கிளாஸ் பவுலில் கூட நம்ம போடலாம். இதில் நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை அந்த கிளாஸ் பவுலில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு மற்ற நாட்களில் புஷ்பங்களையும் போடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் அதை எடுத்துக்கும், பாசிட்டிவிட்டியை நிறைய க்ரியேட் பண்ணும். ஸோ உங்கள் சாமி ரூமு தீட்டு தடுக்கு இல்லாமல் ரொம்ப சுத்தமாக நம்ம வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வீட்டுக்கு எத்தனையோ பேர் வராங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான தீட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் நம்மளுடைய வீடுகள்லேயுமே பார்த்திங்கன்னா, நம்ம வீட்லேயும் சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம், எதிர்த்த வீட்டில் அசம்பாவிதங்கள் நடக்கலாம், அக்கம் பக்கத்தில் நடக்கலாம். அப்படி இருக்கும் பொழுதும் நம்ம வீட்டில் ஒரு தெய்வ சக்தியை நம்ம வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தாலும் நம்ம வீடுகளை வந்து சுத்தம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா கல்லுப்பு எடுத்து ஒரு மக்கு தண்ணியில் போட்டு அது நல்லா ஊற வச்சுருங்க. அது கரைஞ்சிரும். ஒரு ஒரு 1/2 hour 1 hour போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். அது கரைஞ்ச பிறகு அந்த தண்ணியை எடுத்து வீட்டு வாசலில் படிக்கட்டிலேருந்து தெளித்து வீட்டுக்குள்ளேயெல்லாம் தெளித்து நம்ம துடைக்கும் பொழுது நெகட்டிவ் அப்படிங்கிறது போகும். நம்ம வீட்டில் ஏதாவது தீட்டு இருந்தாலும் அந்த தீட்டு வந்து நம்மளை எதுவும் ஒரு நெகட்டிவிட்டியை வந்து க்ரியேட் பண்ணாது. அதுக்கு பிறகு நம்ம விளக்கேற்றுறது, சாமி கும்பிடுறது, எல்லார் வீடுகள்லேயுமே அசம்பாவிதம் நடக்கிறதா. அதனால் நடக்கக்கூடாது, இல்லை வந்து அதிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அது நடந்தாலும் நாம் அதுக்கு எப்படி அந்த பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ கல்லுப்பை வந்து நம்ம தண்ணியில் போட்டு, இல்லை கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் தெளித்து, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது இப்போ கோவில் தீர்த்தங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை தெளித்து சுத்தம் பண்ணி அந்த வீட்டில் பாசிட்டிவிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு தெய்வ சக்தியை நம்ம கூப்பிடணும், இல்லை ஒரு குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு அந்த குலதெய்வம் வர்றதுக்கு தயாராக இருக்கா இல்லையாங்கிறதுக்கே அறிகுறிகள் நமக்கு தெரியும். அண்ட் பொதுவாக ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலமோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமோ வீட்டு வாசலில் ஒரு வெத்தலை வச்சு அதில் கற்பூரம் வச்சு நம்ம ஏற்றி நம்ம வீட்டு தெய்வங்களை வழிபாடு செய்து அதை கூப்பிடும் பொழுது அந்த வீட்டுக்கு நிச்சயமாக வரும். ஒரு தெய்வம் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி தான். நம்ம சொல்கிறோம் இல்லையா, கருப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் கருப்பண்ணசாமியை எந்த இடத்துல அவருக்கு தேவையானதை மட்டும் கொடுத்து நம்ம கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த தேவத்தை, அந்த கருப்பண்ணன் அப்படின்ற அந்த காவல் தெய்வம் நமக்கு முதல்ல வந்து நிற்பாங்க. ஸோ வீட்டில் வந்து ஒரு தெய்வ நடமாட்டம் வேணும்னா ஒரு காவல் தெய்வம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது முனீஸ்வரனாக இருக்கலாம், மதுரை வீரனாக இருக்கலாம், கருப்பண்ணசாமியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு யார் மனசுக்கு பிடிக்கும், இல்லை யார் நீங்கள் கூப்பிட்ட உடனே வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிடுங்க. அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி, இதெல்லாம் ஒரு 2 வெத்தலை, ஒரு பழம், பாக்கெல்லாம் சாமி ரூமில் வச்சு நம்ம கும்பிட்டாலே அந்த கன்னி நம்ம வீட்டுக்கு வருதா வரலையா அப்படிங்கிறது தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதுவும் பக்தியோடு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க கனவுகளில் வராமல் போகவே போகாது. ஒரு வீட்டில் தெய்வத்தை கூப்பிடுவது அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒரு விஷயம். நம்ம சொல்கிறதுக்கு வேணால் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குமே தவிர, நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உடனே இன்றைக்கி விளக்கேற்றுறோம், ஐயோ குலதெய்வம் இன்றைக்கி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோன்னா உடனே வந்துடாது. உங்களுக்கு 1008 சோதனைகள் இருக்கும். அது வருதா வரலையான்னு தெரியாது. அதுவும் முதல் முறையாக கூப்பிடும் பொழுது அவ்வளோ ஈஸியாகவோ இல்லை அது வந்துருச்சா இல்லையான்றதையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது எல்லாமே அந்த எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியணும். அப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் தான் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களை முதல்ல நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போய் உடம்புல வந்து நல்ல பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து சில கலர்ஸ் எல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எமெத்திஸ்ட் கலர், அது வந்து லைட் பிங்கிஷ் லாவெண்டர் கலரில் இருக்கும். ஸோ இந்த எமெத்திஸ்ட் ஸ்டோனு இல்லைன்னா எமெத்திஸ்ட் கலரில் இருக்கக்கூடிய அந்த கலரை வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம், இல்லை சாமி ரூம்லலாம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் ஆரா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிங்க்கு, அதே மாதிரி லைட் வயலட், கத்திரிப்பூ கலர்னு சொல்கிறோன்னே, இது ரெண்டுமே வந்து ஒரு தெய்வ சக்தியை ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த கலருக்கு எல்லாமே வந்து உண்டு. அதனால தான் நீங்கள் போன ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் குங்குமம் தான் இங்கே வந்து பெண்கள் வந்து நிறையா நெத்தியில் வந்து வச்சுப்பாங்க. அது வந்து ஒரு வசீகரண தோற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கும். மகாலட்சுமியை வந்து இன்வைட் பண்ணும். அவங்க ஒரு லக்ஷ்மி ஸ்லோகம் சொல்கிறாங்கன்னா அங்கே லக்ஷ்மி வந்து நிற்பா. அந்த குங்குமம் வந்து அந்த நிறத்துக்கு வந்து அவ்வளோ பவர் உண்டு. ஸோ பெண்கள் பொதுவாக அந்த வயலட் கலரை பயன்படுத்துறது, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான பூஜையெல்லாம் பண்ணும்பொழுது வயலட் கலர் சாரியை வந்து கட்டிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு சின்ன வயலட் கலர் துண்டு கூட நீங்கள் சாமி ரூமில் வைக்கலாம். இப்படியாக நம்ம குலதெய்வத்தை வர்ணித்து கூப்பிட்றதோ, இல்லை நமக்கு வேண்டப்பட்ட தெய்வங்களை வர்ணித்து கூப்பிட்றதோ நம்மளே வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் ஒரு தெய்வ சக்தி வருவதற்கு நல்ல நறுமணம் மிக்க மலர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தூப தீபங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தூபம், நல்ல வாசனை மிக்க ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியங்கள், நல்ல நெய்வேத்தியங்கள், நெய்யில் வந்து முந்திரி பருப்பு தாளித்து பாயசம்,
இப்போ இறைவனுக்கு பிடித்த சித்ரா அன்னம், எலுமிச்சம்பழ சாதம், புளிக்காய்ச்சல், இந்த புளியோதரை, இதை மாதிரியான நெய்வேத்தியங்களை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். மதுரம்னு சொல்லுவாங்க, தேன், அதே மாதிரி கல்கண்டு, பேரிச்சம்பழம், திராட்சை, தேன், இது சேர்ந்த மதுரம், திருமதுரம்னு பேர். நெய், பால், தேன், இது 3 சேர்ந்தது. ஸோ இந்த அம்பாளுக்கு பிடிச்ச இந்த நெய்வேத்தியங்களை எல்லாம் வச்சு நம்ம படைக்கும் பொழுது இறைவன் தானாகவே நம்ம வீடு தேடி வருவார் என்பதில் ஐயமே கிடையாது. அதற்கேற்ற மந்திரங்களும் ஸ்லோகங்களும் நம்ம சொல்லத்தான் வேண்டும். ஸோ உங்களுடைய குலதெய்வம் என்ன, அது எப்படி வர வைக்கணும், இல்லை ஒரு வீட்டில் தெய்வம்சமாக இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸுங்கிறத இதை ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்க என்னென்ன வழிகள் என்பதை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.